வணக்க மக்களே, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். இரட்டை இலை வேண்டாம், தாமரை சின்னத்தில் போட்டியிடுங்கள். அதிமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்த அமித்ஷாவா? வாங்க வீடியோவை முன்மாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறதா. இந்த நிலையில் தான் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் ஆளும் கட்சியான திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை பிடித்த நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டது. அதற்கு எதிரான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் தனது கூட்டணியை வலு சேர்க்கும் விதமாகத்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதா. இந்நிலையில்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் கண்டிப்பாக அதிகமாக உருவாகும் என்பதை அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்காகவே அதிமுக பல மாதங்களுக்கு முன்பே பாஜகவுடன் தனது கூட்டணியை அறிவித்திருக்கிறது. தற்போது அந்த கூட்டணியில் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, டிடிவி தினகரனின் அமமுக, தமிழக மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் எல்லாம் தங்கள் கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதாவது தேர்தல் நெருங்கும் வேளையில்தான் அதிமுக இதுவரை தனது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை முடிவுகளை இன்றும் அறிவிக்கப்படவில்லை. இதில் பாஜகவுக்கு மட்டுமே 30 தொகுதிகளுக்கு மேற்பட்ட தொகுதிகள் கேட்பதாக சொல்லப்படும் நிலையில்தான் ஏற்கனவே டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ஆகியோர் தனித்தனியாக டெல்லி சென்று தனது தொகுதி பங்கீட்டை தொடர்பாக அமித்ஷாவிடம் பேசி வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறதா. அதாவது தொகுதி பங்கீடு தொடர்பான இழுபறியெல்லாம் நீடித்து கொண்டு வரும் சூழல்தான் தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான சில முறை பேசினாலும் உடன்பாடுகள் ஏற்படவில்லை. இந்நிலையில்தான் பாஜக மேலிட பொறுப்பாளர் அதாவது பியூஷ் கோயல் அவர்கள் இன்று சென்னை வருகிறார். அதாவது நுங்கம்பாலத்தில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் ஹோட்டலில் பேச்சுவார்த்தை எல்லாம் கண்டிப்பாக நடைபெறும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அவருடன் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அந்த கட்சியின் கூட்டணி தலைவர்கள் பேசி வருகிறார்களாம். இந்நிலையில்தான் அதிமுக கூட்டணியில் இருக்கும் சிறிய கட்சிகள் இரட்டை சின்னத்திற்கு பதிலாக நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டுமென பாஜக தலைமை சொல்வதாகவும் சொல்லப்படுகிறதா. ஆனால் இதை எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை. தொடர்ந்து பேச்சுக்கள் எல்லாம் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் அதாவது இன்று பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வருகிற நிலையை ஒட்டிதான் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாமக மற்றும் அமமுக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் எத்தனை தொகுதிகள் என்பதை கண்டிப்பாக இறுதி முடிவும் செய்யப்படும் நிலையில்தான் இன்று நடைபெறும் என்பதை அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இந்த நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதிமுக கூட்டணி தமிழகத்தில் மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா என்றுதான் கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து பாஜக கேட்கும் அந்த 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளை எடப்பாடி அவர்கள் அவருக்கு ஒதுக்குவாரா என்றுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அரியணையில் அமரப்போவது யார் என்பதை கண்டிப்பாக காலம் பதில் சொல்லும் என்ற நிலையில்தான் பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.